பண்ணுவேன். பட்டப்பகலில் தேசம் அந்தகாரப்படும். எத்தனை உண்மை! இந்த வேதத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வேதத்திற்காக நன்றி சொல்லுவோம். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஏறக்குறைய கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை அது. அந்நாளிலே, நோபடி நோஸ் தட், அந்நாளிலே மத்தியானத்திலே, இது முடியுமா? மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவேன்னா இருளாக பண்ணுவேன். பட்டப்பகலில் தேசம் என்ன செய்யப்படும்? தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய குமாரனுடைய சிலுவையில் நிறைவேற்றினார். ஆமேன். வார்த்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கலாம். எனக்கு சொல்லப்பட்டது என்னுடைய 17 வயசில். காலங்கள் மாறினது, வருடங்கள் உருண்டுடினது. காலங்கள் மாறினாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவார். எனவே சொல்லப்பட்டது, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். 1400 ஆண்டுகள் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் கிபி 30 நிறைவேற்றி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி. எனவே தேவன் என்ன சொன்னாரோ சொந்தம் பாராட்டுங்க, வேதத்தை படியுங்க, வேதத்தை நேசியுங்க. அந்த வார்த்தையை உங்கள் காலத்திலே கர்த்தர் செய்வார். அவர் சொன்ன வார்த்தை, நான் இப்படி செய்வேன். இதை ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா? சூரியன் எப்போ அஸ்தமிக்குமா? சாயங்காலம் அஸ்தமிக்கும். 5 மணிக்கு அஸ்தமிக்கும், 6 மணிக்கு அஸ்தமிக்கும். நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. நார்வேயில் இரவில் கூட சூரியன் உதிக்குது. நார்வேயில் இரவில் கூட சூரியன் இருக்குது. அமெரிக்காவில் ராத்திரி 11 மணிக்கு சூரியனை பார்க்கலாம். அதாவது இருளை காணாத நாடு நார்வே. அப்படியான ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படுது. ஆனால் தேவன் பூமியே மாற்றினார். ஏன் தெரியுமா? அவரால் அதை பார்க்க முடியல. ரெண்டாவது, அந்த அதுக்கு என்ன காரணம் என்றால், இன்னொரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இதில் போட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு. யாத்திராமத்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 10:21. ஆண்டவர் இதை பார்வோனுடைய காலத்திலே செய்தார். யாத்திராமத்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். திரையிலே பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நியாய வசனத்தை போடுங்க. வசனம் தேசத்தின் மேல் எங்கும் இருள். அப்போ அந்த இருளுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் உலகம் கிறிஸ்துவை நியாயம் தீர்த்தது, பரலோகம் இந்த பூமியை நியாயம் தீர்த்தது. அந்த வார்த்தை பிடிக்குதா?